அவர்கள் இந்த மாதிரி ஒரு பெண்ணை முத்தம் கொடுத்த ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு இது எனக்கு மட்டுமான்னு கேட்டாங்க. இதுல இருந்து இமாம்கள் இப்படி வழங்கி இருக்கிறாங்க, இந்த ஆதாரத்தில் வழங்கி இருக்கிறாங்க, இது உங்களுடைய கருத்து மாற்றமா சொல்றீங்க அப்படின்னு தான் ஆர்குமெண்ட் பண்ணணுமே தவிர நீங்க என்ன சொல்றீங்க, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்பது வாதம் கிடையாது. நம்ம இதை எது கேட்கிறோம் தெரியுமா? இமாம்களுடைய விளக்கத்தை நீங்க சேர்த்து சொன்னாதான் இமாம்கள் ஹதீஸின் அடிப்படையில் இந்த விளக்கத்தை சொல்வார்களே, ஆனால் அது அவர்கள் விளக்கம் இல்லை. ஹதீஸில் இருந்து அதை எல்லாரும் விளங்கலாம் என்று சொல்லிவிடுவோம். இமாம்கள் அகராதி அடிப்படையில் அந்த விளக்கத்தை சொல்லியிருப்பார்களே, ஆனால் அகராதி தான் அங்க விளக்கி இருக்கே தவிர இமாம்கள் விளக்கவில்லை. அதுக்கு தான் கேட்கணும், சேர்த்து சொல்லுங்க. எதுக்கு இதை கேட்கணும்? இமாம்கள் சொன்னாங்கிறீங்க, இமாம்கள் இதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லி ஒரு ஆயத்தை சொல்லி இருந்தாங்கன்னா அதுக்கு பொருந்தின ஆயத்து தான் அது விளக்குது. ஹதீஸை காட்டினார்னா அந்த ஹதீஸ் தான் அது விளக்குது. அதே மாதிரி அகராதி நூல் அப்படி இருக்குன்னு காட்டினாரே, ஆனால் விளக்குறது இப்ப அகராதி தான். அகராதி எடுத்து காட்டுறாரு இவர், அப்படி வந்துவிடும். சுயமா சிந்திச்சவர் சொன்னாரே, ஆனால் அதுக்கு அதுல கிரவுண்ட் இருக்குதா, அவரா உடனே இருக்காரா? எல்லாம் அம்பலம் ஆகுறதுக்கு தான் வாதமா வைங்கன்னு கேட்கிறோம். வாதமா வைங்கன்னு கேட்டா இமாம்கள் இதுக்கு இந்த மாதிரி சொன்னார்கள், நீங்க நீங்க இமாம்கள் துணை இல்லாம நீங்க அதை விளக்குங்கன்னு கேளுங்க. இமாம்கள் சொன்னது ஹதீஸ்ல சொன்னால் அது ஹதீஸ்ல உள்ளது நாங்க எடுத்து காட்டிடுவோம். மறுபடியும் என்ன செஞ்சிருவீங்க? இமாம்கள் விளக்க தேவையில்லை, நிரூபணம் ஆயிரும். அகராதில இருந்து எடுத்திருப்பார்களே, ஆனால் அகராதில உள்ளது நாங்க இது இமாம இல்லாட்டாலும் அகராதி இன்னைக்கு எடுத்து பார்த்து யாரும் சொல்லலாமே என்று சொல்லுவோம். அதை நிறுவுவதற்கு தான் நாங்க என்ன செய்யறோம்? இதை வாதமா வைங்கிறோம். திரும்ப உங்க நிலை என்னன்னு மட்டும் கேட்கிறீங்க. நீங்க உங்க நிலை என்னன்னு சொல்லி இதான் சரியான விளக்கம் என்று சொல்லி இது இமாம்களால் தான் கொடுக்க முடியும், நீங்க இமாம் தயவு இல்லாம கொடுங்க நீங்க கேட்கணும். அதுதான் வாதம்னு சொல்றேன். இப்பவும் நீங்க என்ன செய்றீங்க என்று கேட்டா அந்த கேள்வி விவரிச்சு கேட்டிருக்கீங்களே தவிர வாதமே வைக்கல, மறுபடியும் கொஸ்டின் தான் பண்றீங்க. நாங்க எப்படி பண்றோம்? இந்த ஆயத்தை ஷஹ்ரு ரமதான் என்று இருக்கிறது, அதே மாதிரி இன்னும் அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் இருக்கிறது, தெளிவாக ரமலானில் லைலத்துல் கத்ர் வரும் என்று தெரிகிறது. அதை மாத்தி ஒரு தப்ப சொல்றாரு, இப்ப டிக்ளேர் பண்றோம் இது தப்பு இது ரைட் அப்படி சொல்றோம். அதான் வாதம் என்பது. வாதம் என்று சொன்னால் அது சரி இது தவறு என்று ரெண்டையும் இணைத்து சொன்னாதான் அந்த இமாம்களுடைய லட்சணம் மக்களுக்கு தெரியணும்ல. இமாம்கள் இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க, அது குர்ஆன்ல உள்ள விளக்கமா இல்லாத விளக்கமா விட்டு அடிச்ச விளக்கமா, அது என்னங்கிறதெல்லாம் மக்களுக்கு வரணுமா இல்லையா? அதுக்கு தானே விவாதம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்பதானே இமாம்களுடைய விளக்கம் முட்டுக்கட்டையா இருக்குதா அல்லது துணையா இருக்குதா நிரூபணமாகும். அதனால நீங்க திரும்பவும் சொல்லுகிறோம், இப்ப நீங்க 10 விஷயம் ஏற்கனவே சொன்னதை 10 விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க, குறிச்சு வச்சிருக்கிறோம். இதை ஒன்னா எடுத்துக்கொண்டு ஆர்குமெண்ட் வைங்க. முதல்ல ஒரு எதை விரும்புறீங்களோ அந்த வைங்க. இப்னு மஸ்ஊத் முத்தம் கொடுக்குற எடுத்துக்கிட்டீங்களா, இது இப்படி இருக்குதுங்க, இதுல இருந்து இது விளங்குதுங்க, இது விளங்கலங்க, இதை பார்த்தா யாருக்குமே குழப்பம் தாங்க வருது, ரசூலுல்லாஹ் விளக்கலங்க, இது இமாம் விளக்கிட்டாருங்க அப்படின்னு சொல்லுங்க. நாங்க என்ன செய்யறோம்? அதுல நாங்க எப்படி விளக்குறோம், அது இமாம் எப்படி தப்பு செஞ்சாரோ அவர் ரைட் செஞ்சாரு நாங்க விளக்குறோம். இப்படி ஒவ்வொரு பாயிண்டா நீங்க விளக்கணுமே தவிர விளக்கி என்ன செய்யணும்? கொஸ்டின் பண்ணணுமே தவிர திரும்பவும் இதுக்கு உங்க நிலை என்ன, உங்க நிலை என்னன்னு கேட்டா என்ன? இது வாதம் பண்ற முறை கிடையாது. இது கேள்வி பதில் தான். திரும்பவும் கொஞ்சம் விவரமா கேள்வி பதில் கேட்டிருக்கீங்க. முதல் ஷார்ட்டா கேட்ட கேள்வியை கொஞ்சம் விரிவா கேட்டிருக்கீங்களே தவிர ஆர்குமெண்ட்ங்கிறது நீ சொல்றது தப்பு நான் சொல்ற ரைட் அப்படி ஒன்னா சொன்னீங்களா? உங்க இந்த இலாகும் உங்க அர்த்தம் சரிதான், இது எங்க இருந்து எடுத்தீங்கன்னு தான் கேட்கறீங்க. தப்பு நீ செஞ்சது அப்படியாவது சொல்லணும். அப்படி சொன்னா கூட இந்த தலைப்புக்கு வராது, அப்படி கூட சொல்லிக்கிறீங்க நீங்க. நாங்க அப்படி கேட்க மாட்டோம். உங்க இது தப்பு எங்க இது ரைட்டு அப்படி ஆர்குமெண்ட் பண்ணணுமே தவிர திரும்ப திரும்ப கேள்வியை கேட்டா இது என்னங்கிற நாங்க எப்படி கேட்கிறோம்? பாயிண்டா நீங்க சொன்ன அப்படி தப்புன்னு போல்ட்டா சொல்றோம். இந்த 21 நீங்க தப்பு பண்ணிட்டேங்கிறோம். இது வரைக்கும் எடுத்து வச்சதுல இன்னும் எடுத்து வைக்கிற அத்தனையும் காட்டி தப்புன்னு தான் சொல்லுவோம். அப்படி சொல்லுங்க விவாதத்தை. அடுத்ததாக இப்ப நமக்கெல்லாம் தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. திரும்பவும் அதை சொல்றேன், இந்த வாதத்தில் எடுத்து வச்சதை தெளிவா வச்சு உங்க நிலை நிறுவுங்க. அடுத்து நாங்க சொன்னதுலாம் நீ பதில் சொல்ல வேண்டியிருக்கு, அதையும் சொல்லுங்க. குறிப்பா இப்னு அரபியில இருந்து கசாலியில இருந்து அனைத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். அத்தியில இருந்து ஜெய்தூன் ஆலிவுல இருந்து எல்லாம் சொல்லணும். அடுத்து என்னன்னு கேட்டா நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் இருக்குது. எந்த வீட்டுல நாய் இருக்கிறதோ உருவப்படங்கள் இருக்கிறதோ அங்க மலக்குகள் வரமாட்டாங்க, எல்லாருக்கும் விளங்கிறோம். யார்ட்டையாவது குழந்தைகிட்ட போய் சொன்னா கூட நாய் இருக்கிற வீட்டுக்கு வரமாட்டாங்க, உருவப்படங்கள் இருக்கிற வரமாட்டாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவர்கிட்ட கேட்டோம்னா அது விதிவிலக்கு சிலது இருக்கு, அதெல்லாம் சேர்த்து கூட சொல்லிடுவார், புரிஞ்சுக்கிடுவார். இது பளிச்சுன்னு வழங்குதா இல்லையா? இவர் கசாலி இமாம் கல்விக்கு அறிவு கடல் இருக்காரு பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா அதுக்கு இது நாய் நுழைய மாட்டான், நாய் இருக்கிற வீட்டுக்கு வரமாட்டாங்கன்னா என்ன தெரியுமா? நாய்ங்கிறது கெட்ட குணம். நாய்னா என்னது? கெட்ட குணமா நாய்க்கு அர்த்தம். வீடு என்பது கல்பு, எந்த கல்புல கெட்ட குணம் இருக்குதோ அங்க மலக்கு வர இதுக்கு அர்த்தமா.
எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ மலக்கு வரமாட்டாங்கிறது எல்லாருக்கும் என்ன அர்த்தம் விளங்குது? சாதாரண மக்கள் இருந்து எல்லாருக்கும் என்ன விளங்கு? நாய் வச்சுக்கிற கூடாது, நாய் வச்சுக்கிற கூடாது, விதிவிலக்க வேட்டை நாய், பாதுகாப்பு நாய் வச்சுக்கலாம், அது வேற வச்சு கொண்டு விளங்கிக்கலாம். நாய்க்கு நாய் தானே, மலக்குக்கு மலக்கு தானே, வீடுக்கு வீடு தானே, அப்படித்தானே விளங்கணும். இவர் அறிவு குரல் என்ன விளக்குறாருன்னு கேட்டா அது அந்த அர்த்தம் இல்ல. என்ன அர்த்தமா? ஒல் கல்பு பை துன்ஹு மன்சிலுல் மலாயிகா, கல்புங்கிறது தான் மலக்குகள்லாம் இறங்கக்கூடிய ஒரு மன்சிலாக இருக்கிறது. அதுல அவங்க தங்கக்கூடிய இடமாக மகள் இஸ்திக்ராரிஹிம், அவங்க தங்கக்கூடிய இடமாக இருக்கிறது. ஒ சிஃபாத்து ரதியத்து மிஸ்லுல் கல்பி ஒ ஷஹவதி ஒல் ஹக்தி ஒல் ஹசதி ஒல் கிப்ரி ஒல் அஜபி வஹவாத்தியா, இது மாதிரியான அதாவது கோபம், ஆசை, பொறாமை, கபடம், பெருமை, ஆணவம், இது போன்றவைகள் எல்லாம் கிலாபுன் நாய்கள். இந்த நாய்களை கொண்டு இந்த வீட்டுக்குள்ள விட்டுறாது தத்துவம். அப்ப இப்ப நாய் வளர்க்கறது கூடுமா கூடாதான்னு இந்த அதிசயம் ஆதாரம் காட்டணும் வைங்களேன். இல்ல, அந்த அர்த்தம் இல்லையே. நாயெல்லாம் வச்சுக்கலாமா? நாய்க்கு நாயின்ற அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா என்னவாக? அப்படி சொல்ற இது விளக்கமா இது குழப்பமா? அல்லாஹ்வுடைய ரசூல் தான் சொன்னாங்களா, வேற எதுவும் சொன்னாங்களா? எவ்வளவு சம்பவங்கள் மேற்கொண்டு அதிசயங்கள்லாம் இதுல விளக்குறது. இந்த மாதிரி எல்லாம் விளக்கம்ங்கிற பேர்ல குழப்பி இருக்கிறத பாக்குறோம். இது 22வது பாயிண்டாக எடுத்து வச்சிருக்கிறோம். 23வதாக நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா அந்த வானத்துல மழை பெய்யுது, இருள்கள், இடி மின்னல்லாம் இருக்கு. இடினா எல்லாருக்கும் தெரியும் இடினா என்னன்னு சொல்லி. இடிக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இடினா என்ன தெரியுமா? இடின்னு சொன்னா மலக்குகளுடைய சத்தம். மலக்கு சத்தம் போடுவாங்களாம், பயங்கரமா சத்தம் போடுறாங்க பாருங்க. எதுக்கு சத்தம் போடுறாங்கன்னு சொல்லல அவரு. மலக்கு அங்க இருந்து கத்துவாங்களாம். ஓண்டு கத்தும்போது இடியா நமக்கு சத்தம் கேட்குமா. அதே மாதிரி மலக்கு பெருமூச்சு விடுவாராம். எதுக்கு பெருமூச்சு விடுறாரு மலக்குன்னு தெரியல. அது மலக்கு பெருமூச்சு விடுறதா மின்னல் வர்றது. மழை இருக்குல்ல, மழைன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? மலக்குன்னு அழுவாங்களா தான். அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான், வானத்துல இருந்து மழை பெய்யுதுங்கிறான், அதுல இடியும் இருக்கு, மின்னல் இருக்குங்கிறான். இது உலக மக்கள் அத்தனை பேருக்கு சொன்னவனே விளைக்கிறோம். முஸ்லிம் அல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் சொன்னா கூட என்ன செய்யும்? மேகத்தில் மழை இருக்கிறது, மின்னல் இருக்கிறது, இடி இருக்கிறது, சரிங்கன்றுவான். அந்த அர்த்தம் இல்ல. என்ன அர்த்தம்? மலக்கு சத்தம் போடுறது, மலக்கு பெருமூச்சு விடுறது. மழைன்னா என்ன அர்த்தம்? மலக்கு உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு. மலக்கு அழுதா என்னவாயிரும்? மழை பெஞ்சிரும். இதானா? இது எங்க இருந்து எடுத்தீங்க இந்த அர்த்தம்? இது குர்ஆன்ல உள்ள அர்த்தமா? இது ஹதீஸ்ல உள்ள அர்த்தமா? அல்லது ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி எடுத்த ஜமக்ஷரி இமாம் மாதிரி விஞ்ஞானத்தை ஆராய்ச்சி பண்ணி எடுத்த கண்டுபிடிப்பா? அப்ப குர்ஆன் ஹதீஸ் விளங்குறதுக்கு தடையா இருக்காங்களா இல்லையா? குழப்புறாங்களா இல்லையா? நேரடியா தெளிவா விளங்குதுல. இந்த ஆளுக்கு விளக்கம் சேர்ந்தவனு குழப்புதுல, விளக்கம்னு சேர்ந்தவனு குழம்பி போயிருது. இப்ப மழையை கூட மழைன்னு விளங்க முடியாம ஆக்கிடுறாங்க. அது சாதாரணமா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மழை கிடையாது, இடி கிடையாது, இடி கிடையாதுன்னு அது விளக்கமா? மழைன்னா மழை கிடையாதுன்னு அதுக்கு பேர் விளக்கமா? மின்னல்னா மின்னல் கிடையாதுன்னு விளக்கமா? மின்னல்னு சொன்ன விளக்கமா? இந்த மாதிரி சொல்லி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்? உலகம் அழியக்கூடிய நாளையில ஒரு தாபத்தை, ஒரு உயிர் பிராணியை அதை அல்லாஹ் படைக்குவான். அது மக்கள்கிட்ட பேசும். இறுதி நாளுடைய அடையாளம்னு சொல்லி குர்ஆன்ல என்ன இருக்குது? ஒய்தா வக்கால் கவுலாலையும் மஹ்ரஜனாலகும் தாபத்தை மின்னல் து கல்லிமுஹும்னு 27வது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதோட நிறுத்திட்டு போயிட வேண்டியான என்ன உயிரினமும் தெரியல, ஏதோ ஒரு உயிரினம் வரும் பேசும், அவளோட நம்ம என்ன செய்யணும்? நிப்பாட்டி கொள்ள வேண்டும். என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த தாபத்துனா என்ன தெரியுமா? அதனுடைய தலை மாட்டு தலையாக இருக்கும். ராசுஹா ரவுசு சௌரி, ஐனுஹா ஐனுல் ஹின்சீரி, கண்ணு பன்றி கண்ணா இருக்கும். உதுனுஹா உதுனு ஃபீலின், காது யானைக்காதா இருக்கும். கர்ணுஹா கர்ணு ஐலின், கொம்பு மான் கொம்பா இருக்கும். சதுருஹா சதுரு அசதின், நெஞ்சி சிங்கத்து நெஞ்சா இருக்கும். லவுனுஹா லவுனு நம்ரின், கலர் சிறுத்த கலரா இருக்கும். ஹாசிரத்துஹா ஹாசிரத்து ஹிர்ரின், இடுப்பு பூனை இடுப்பா இருக்கும். தனப்புஹா தனப்பு கபிஷின், அதனுடைய வால் ஆட்டு வாளா இருக்கும். கவாயிமுஹா கவாயிமு பயிரின், அதனுடைய கால்கள் ஒட்டகத்துடைய கால்களா இருக்கும். ஒவ்வொரு கால்குடைய தூரம் 12 முழமாக இருக்கும். மாக அசா மூசா, அந்த பிராணி மூசாவுடைய கைத்தடியை வச்சிருக்கும். ஹாத்தமு சுலைமானுடைய மோதிரத்தையும் வச்சிருக்கும். ஒவ்வொரு மூமினையும் பார்க்கும் பொழுது ஒரு குத்தும் அசாவை கொண்டு மூஞ்செல்லாம் பிரகாசமாயிரும். இப்படின்னு எதுக்கு? தாபத்துள்ள அனுப்புவோம், அது பேசும்னா பளிச்சுன்னு விளங்குது. இது என்னது? உலகத்தில் அத்தனை பிராணி அனிமலை எடுத்து ஜூல போய் பார்த்துட்டு ஒவ்வொரு இடமா பார்த்து புராணங்கள்ல கற்பனை பண்ணுவாங்கல்ல, இது விளக்கமா? இது என்னங்கிற தமாசா? அல்லாஹ்வுடைய ஆயத்தை கேலிக்குரியதா ஆக்கி விட்டார்கள் வருத, அது தெரியல உங்களுக்கு? இது கேலி செய்யறாங்கன்னு விளங்கல. இது யார் சொன்னா? அன்பானவர்களே, ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விஷயமாக அந்த தஃசீர்ல இருக்குது. நீங்க மர்சால ஓதி